எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தனை போராட்டத்துல செய்வினை ஏவல்கள் மாந்திரிகத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு நீங்க ஜோமணி கூட அந்த கட்டுகளை போராடி மேற்கொள்ள முடியாதபடி இன்னைக்கு மரண பயத்தினால வேதனையோட இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கவனிங்க. உங்க உறவுகள் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்றத முதல்ல நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை, இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இயேசுவின் ரத்தத்துலதான் விடுதலை. ஆனா அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல உங்களை கட்டுறான் பாருங்க. இன்னைக்கு மந்திரவாதிகளோ இல்லாட்டி உங்க சொந்த பந்தத்துல யாரோ கட்டி உங்களை இன்னைக்கு முடக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவன் எப்படி கட்டுவான் அப்படின்னா, உங்க குல தெய்வத்தை முதல் கட்டுவான். இந்த குல தெய்வம்னா நீங்க இன்னைக்கு ஒரு பாருங்க, தேவனை அறியாம விக்கிற ஆராதனை கடவுள்களை நீங்க வணங்குறீங்கன்னா அந்த குல தெய்வத்தை கட்டித்தான் உங்களுக்கு ஒரு ஏவலையோ மந்திரத்தையோ செய்வான். அதே போல அதை முறியடிக்கிற வல்லமை யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்துல வேற எந்த ரத்தத்திற்கும் பிசாசு பயப்படாது. ஆனா இயேசுவின் ரத்தம் நீங்க சொல்றது மாத்திரமல்ல, அவனோட போராடுற அளவுக்கு நீங்க பலப்படணும். அது எப்படி பலப்படுறது? அதுதான் இந்த வார்த்தை. எடுத்து வாசிங்க. லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21, 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அப்படின்னு ஆயுதம் தரித்த பலவான்னா அவன் தான் பிசாசு. அவனை சும்மா எல்லாம் மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பிசாசு விரட்டப்பட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு போனோன்னு திரும்பவும் அதே நிலைமையில தான் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாரும் அந்த ஆவிகளை விரட்ட முடியாது. ஆனா அதிகாரம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவனோட போராடுற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? பலப்படணும். அவனோட போராடுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆண்டுடைய வார்த்தைகள், முழங்கால்கள், ஜெபங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு சிந்தனை போராட்டம். அது போல பாருங்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அவங்க புத்தி மாறுது. சிந்தையில கட்டப்படுறீங்க. நான் வேற ஒரு ஆளால இயங்குறேன் அப்படின்னு தெரிகிற பிள்ளைகள் எல்லாம் கையில பைபிள் இல்லாம, வாயில துதி இல்லாம, ஜெபம் இல்லாம, முழங்கால் இல்லாம உங்களால இதை மேற்கொள்ள முடியாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பிசாசுகள் நடுங்கிறது இயேசுவின் ரத்தத்துக்கு. எடுத்து வாசிங்க. யாத்திராமத்துக்கு எழுதின பாருங்க புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களிலும் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து போதும். நல்லா கவனிங்க. அந்த 6, 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி ஒண்ணு அடிக்கப்படுது. அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு ஒப்புனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானது. இன்னைக்கு புதிய ஏற்பாடுல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் நீங்க எடுத்து வாசிங்க. 14, 15வது வசனத்தை படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்லா கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. நல்லா கவனிங்க. மரண பயத்தினால இந்த பிசாசானவனை அழிக்கிறதுக்கு, அப்ப மரண பயத்தினால வாடுகிற உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள ஆட்டுக்குட்டி பாருங்க, கல்வாரி சிலுவையினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த மந்திரங்கள், ஏவல்கள் எல்லாம் பயப்படும். நீங்க வேற எந்த இடத்துல போயிட்டு இந்த வியாதியில இருந்து சுகம் வரணும்னா முடியாது. டாக்டர்கிட்ட போனாலும் முடியாது. சரி பாஸ்டர், இப்ப இதுல நான் என்ன செய்யணும்னு கேட்கிற பிள்ளைகள் இருக்கலாம். நீங்க நல்லா தேவனோட உறவுல இருக்கணும். அதான் லூக்கா 11ல நீங்க பாருங்க 23 சொல்லுது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னா அந்த ஆயுதம் தரித்த அந்த பலவான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா பாருங்க ஏவல்கள், செய்வினைகளை முறியடிக்கணும்னா நீங்க யாரோட போகணும் தெரியுமா? தேவனோட நெருங்கி இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும், உபவாசத்துல இருக்கணும். கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருந்தா தான் இந்த கிரியைகளை முறியடிக்க முடியும். சிலது தலைமுறை சாபங்களா இருக்கலாம். இன்னைக்கு பைத்தியம் முடிச்ச சூழ்நிலையா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு மந்திர கட்டுகளால உங்களுக்கு அடிக்கடி உங்க குடும்பத்துல தொடர்ந்து மரணங்கள் ஏற்படலாம். சோர்ந்து போகாத. எபேசியர் 6:10 சொல்லுது, கர்த்தருடைய வல்லமையிலே அவருடைய சத்துவத்திலையும் பலப்படு, ஜெபத்தை அதிகப்படுத்து, வேதத்தை படி. ஒருவேளை உன்னால படிக்க முடியலன்னா நல்ல போன்லயாவது அபிஷேக பாடல்களை கேளு. அந்த வார்த்தைகள் போக போக உன்னுடைய எலும்பு, நாடி, நரம்புகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை உண்மையில வரும். சும்மா எல்லாம் இன்னைக்கு இந்த மந்திர செய்வினை ஏவல்களை முறியடிக்க முடியாது. பேருக்கு ஊழியம் செய்யறவர்களும் விரட்ட முடியாது. அவனுடைய பாருங்க அந்த எல்லைக்குள்ள போய் நான் அவனுடைய ஆயுத வர்க்கத்தை பாருங்க கொள்ளையடுற அளவுக்கு நீங்க பலப்படணும்.
சும்மா மேல் பூச்சி 1 மணி நேரம் ஜெபம், நைட்ல ஜெபிக்காம நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எழும்பிட்டு அவனோட போராடுனா அவன் இன்னும் உங்களை கட்டிடுவான். அதான் அவர் சொல்றாரு, ஆயுதம் தரித்த பலவான் பாருங்க, அவனுடைய பொருளை காக்கும் பொழுது அவனை விட ஒரு பலவான்னா அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள தரித்துக் கொள்ளணும். அவர் தான் வானத்தை பூமியை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்ப இந்த கட்டுக்களை உடைக்கணும்னா நீங்க ஆவியில பலப்படணும், சத்துவத்துல பலப்படணும். மாம்சத்துல அவனை முறியடிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய ஊழியங்களை கட்டி, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டி குடும்பத்துல அடிக்கடி மரணங்கள் ஏன் ஏற்படுதுன்னா நீங்க மேலோட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களோ, ஆவியில இன்னும் பலப்படல. அதனாலதான் பவுல் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த பாருங்க எபேசியர் 6, 10, 11, 12 எல்லாம் வானமண்டல பொல்லாத சேனைகளோட நமக்கு போராட்டம். அப்ப இந்த போராட்டத்தை முறியடிக்கணும்னா நீங்க ஆவியில பலப்படுற பிள்ளைகளா எழும்பணும். அதுக்குத்தான் சொல்றேன், நீங்க நல்லா ஜெபத்தை அதிகப்படுத்தணும். சும்மா மேல் பூச்சிக்கு ஜெபிக்க கூடாது, நல்ல ஆவியில இருந்து அந்நிய பாஷைகளை கட்டவிழ்க்கணும். இன்னைக்கு நிறைய சபையில ஊழியக்காரங்க சொல்றது அந்நிய பாஷையை பேசக்கூடாது, ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க பிசாசுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. நீ எவ்வளவுக்கு அந்நிய பாஷை பேசுறியோ, எவ்வளவுக்கு தேவனோட ஆவியில நிரம்பி ரகசியத்தை பேசுறியோ, அன்னைக்கு உன் சிந்தைகள் உடைக்கப்படும், உன் கட்டுக்கள் உடைக்கப்படும். உனக்கு விரோதமா செய்யப்படுகிற எல்லா மந்திரங்களும் இயேசுவின் ரத்தத்துல எரிந்து விழும். உனக்கு அந்த அளவுக்கு அனல் மூட்டணும். அதனால இதை பார்க்கிற யாரெல்லாம் போராட்டத்துல இருக்கிறீங்களோ, கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அதிகப்படியா ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் 20 அதிகாரம் படிக்க உள்ள வாங்க. 5 அதிகாரம் நீங்க படிக்கிறீங்களா, 10 அதிகப்படுத்துங்க. வார்த்தை படிக்க படிக்கத்தான் விடுதலை. சும்மா எல்லாம் அவனை விரட்ட முடியாது. நான் இந்த கடைசி காலத்துல சொல்றேன், அவன் இன்னைக்கு புறஜாதிகளை மட்டுமல்ல ஆவிக்குரிய சபைகளையும் ஊழியக்காரரையும் கட்டி வச்சிருக்கிறான். கேட்க கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த ஆவியில நடத்தப்படுறீங்கன்னு முதல்ல உங்களை நிதானிங்க. ஆவியானவர் உள்ள வந்த சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். பரிசுத்தம் இருக்கும், பயம் இருக்கும். இன்னைக்கு இந்த சிந்தனை போராட்டம், மாம்சத்தினுடைய பாருங்க கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகள், இன்னைக்கு ஜீவனத்தின் பெருமை உங்களை விட்டு போகலன்னா அவன் ஏதோ ஒண்ணு உங்களை பிடிச்சி கவி பிடிச்சிட்டு இருக்க அந்த சர்ப்பம், அதை இன்னைக்கு எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தலையை நசுக்கிட்டாரு, வாழை நசுக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட என்கிட்டையும் கொடுத்திருக்கிறாரு. நசுங்குங்க, அவனுக்கு பயப்படாதீங்க. மரண பயத்தை பார்த்து ஓடாதீங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல இருந்து வார்த்தையை கொண்டு அவனை அடிங்க, வசனத்தை கொண்டு அடிங்க. உன ஓட ஓட விரட்டுங்க. இயேசுவின் ரத்தம் உங்க குடும்பத்துக்கு மேல இருக்கு. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் முழங்கால் போடலாமா? ஒரகடா ரேத்தனரோ ரியாந்தனமன மரகடா ரீபிடி ரீத்தினரோ ஓ ரகடா. நல்ல வாயை திறந்து இயேசுவின் ரத்தம்னு சொல்லுமா, இயேசுவின் ரத்தம்னு சொல்லுமா. உன் வீட்டு அறைக்குள்ள இயேசுனுடைய ரத்தம் தெளிக்கப்படுது. உன்னுடைய வேலைக்கு மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுது. இந்த வார்த்தையை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஓ மரண பயத்தினால மரண கட்டுகளினால நீங்க பார்த்து இன்னைக்கு பயந்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க பாத்தீங்களா, உங்க மேல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். கல்வாரி சிலுவையினுடைய ரத்தம் தெளிக்கப்படுது. வீடுகளுக்குள்ள மறைந்து கிரியை செய்கிற எல்லா வானமண்டல பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள் இயேசுவின் ரத்தத்துல ஏறிக்கிற இயேசுவின் நாமத்துல வெளியேறி ஓடி கொள்ளாதா. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இன்னையில இருந்து ஒரு தொடக்கம் வரட்டும். சிந்த மண்டலங்களை நான் விடுதலை செய்கிறேன். சரீரம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. அப்பா, தலைமுறை சாபங்கள், கட்டுகள், மந்திர கட்டுகள் அப்பா, இந்த பிள்ளைகள் ஊழியத்துல எழும்ப விடாதபடி, வாழ்க்கையில எழும்ப விடாதபடி, திருமண தடைகள், கற்பத்தின் கனிக்கான தடைகள் இயேசுவின் ரத்தத்துல எரிக்கப்படும். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, சோர்வுகளை எடுங்க. அப்படியே செய்ய போறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் இருந்தா நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. எங்களுடைய போன் நம்பர் கீழே இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, தொடர்பு கொள்ளுங்க. நீங்க தொடர்பு கொள்ற நேரம் ஒருவேளை பிஸியா இருந்தா நீங்க மெசேஜ்கள் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.